நம்ம ஃபிசிக்ஸில் இருக்க F = ma நமக்கு தெரியும். இதை பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கான லைஃப் லெசனுக்கான ஒரு விஷயமா மாற்றி சிந்திச்சு பார்க்கலாம். பேட்டர்னில் இருக்கிற விஷயமா, அதாவது டொமைன்ஸை கிராஸ் பண்ணி நாலேஜை நம்ம விரிவாக்குற விஷயமா பார்க்கலாம். நமக்கு அது இயற்கையின் விதிகள் கூட தான் ஒத்து வருதுன்றப்போ நம்ம அதை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை டீப்பாக பார்க்கலாம். இப்போது எஃப்ன்றது நம்மளோட முயற்சி பவுண்ட்ரி செட் பண்ணுறதுல சில பேர்கிட்ட அதிகமாக தேவைப்படுதேன்னு பார்த்துருந்தோம். ஏன்னா நம்ம அவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம், வெயிட்டேஜ் கொடுத்துருந்தோம். அதை எப்படி கொடுக்குறோன்னா நம்ம அவங்கள பற்றி வச்சுக்கிற தாட்ஸ் மூலிமா கொடுக்குறோம். இப்போ நம்ம முக்கியமான ஒரு குருவாக ஏற்றுக்கணுன்னா அவங்கள பற்றி, அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை பற்றி தேடி தேடி தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எழுதியிருக்க புக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சீடர்கள் சொல்கிற விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்கள வச்சு ஆரம்பிச்சிருக்க ஆர்கனைசேஷனில் கொடுக்குற பயிற்சிகளை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்மக்கிட்ட ஒருத்தர் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்த முடியுதுன்னா அவங்கள பற்றி அதிகமான எண்ணங்களை நம்ம வச்சுருக்கோம். அந்த எண்ணங்கள் அவங்க கூட பழகிறப்போ நமக்கு வர்றதா இருக்கலாம். அவங்கள பற்றி யாராவது சொல்கிறப்ப இருக்கிறதா இருக்கலாம். அவங்க சொல்கிறது நியூட்ரலாக இருக்கலாம். அதை நம்ம நம்மளோட பர்செப்ஷனை சேர்த்து நமக்கு அவங்கள பிடிக்கிறதுன்றதை சேர்த்து அவங்கக்கிட்ட அதை வேறு மாதிரி நம்ம உள்ளே சுற்றி வச்சுருப்போம். நம்ம மாஸ் உருவாகிறதுக்கு காரணம் நம்மளோட எண்ண அலைகள் தான் தெரியும். அந்தளவுக்கு அலைகள் அதிகமாகுதோ, எண்ணங்கள் அதிகமாகுதோ, அந்தளவுக்கு அவங்களுக்கு வெயிட்டேஜ் நமக்குள்ளே அதிகமாக இருக்கும். அப்போ அவங்கள வெளியில் அனுப்பணும்னு நினைக்கும் போது, பவுண்ட்ரி செட் பண்ணி வெளியில் நிறுத்தி வைக்கணும் போது அதுக்கான முயற்சியும் அதிகம் தேவைப்படும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக்சிலரேஷன் நமக்கு தெரியுது. ஆக்சிலரேஷன்னா ஒன்றை பாதிக்கிறது, உன்னோட இயக்கத்தை பாதிக்கிறதுன மாதிரி எடுத்துக்கிட்டால், வேகத்தை பாதிக்கிறதுனா அவங்க நம்ம எமோஷன்ஸ், ஹார்மோன்ஸ், நியூரலஜிக்கலாக பல விதத்தில் நம்மளை பாதிக்கிறாங்க, நம்மளை அசைச்சு பார்க்குறாங்கன்னு தெரியுது. இந்த ரெண்டும் நம்ம அலோவ் பண்ணுறதை குறைக்கும் போது நம்ம அவங்களோட பவுண்ட்ரி செட்டிங் ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிறதுக்கான முயற்சி எடுக்க முடியும். நம்மளை அவங்க தாட்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த சைட்லேருந்து நம்ம முயற்சியாக நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம ஹார்மோன்ஸை மாற்றிக்கிறது மூலயமா, நம்ம எமோஷன்ஸை நம்ம மாற்றிக்கிறது மூலயமா அந்த எண்ணங்களை நம்ம வேறு மாதிரி வெளியில் அனுப்ப முடியுன்றதை பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த விஷயம் எப்படி ஏஐ கூட டிஸ்கஷனில் போகுதுன்னு நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதே விஷயத்தை வேறு எப்படியெல்லாம் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், இதே ஃபீல்டு வழியாக எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேறு சப்ஜெக்ட் வழியாக வேறு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு டொமைனில் இதை அப்ளை பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன், யூஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன், தொடர்ந்து இதை சிந்திக்க முடியும்னு நம்புகிறேன். நன்றி.